அப்படின்றது ஒரு இசைக்கருவி தான். பார்க்குறதுக்கு வயலின் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது பயங்கர பெருசாக இருக்கும். இதில் அதிகமான பேஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய நம்ம சவுண்ட் சிஸ்டத்தில் ஒரு பெரிய பேஸ் பார்ப்போம் தெரியுங்களா? அந்த பேஸ் சவுண்டு இந்த செலோ இசைக்கருவிலேருந்து அதிகமாக வரும். இப்படிப்பட்ட ஒரு வயலின் அப்படின்றது அதனுடைய எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுகள், அதுவும் 1538 ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான இசைக்கருவி இத்தாலியிலேருந்து உருவாகிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இசைக்கருவியை ஒரு தனித்துவமான இசைக்கருவியாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின பர்சன் நம்ம சொல்லணும்னா பேப்லோ கேசல்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க. இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே, அதாவது 4 வயசுலேயே ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வயலின் சொல்லிட்டு பல இசைக்கருவிகளை ஹேண்டில் பண்ணுறதுல பயங்கர திறமையான ஒரு தனித்துவமான ஒரு பர்சனாக இருந்திருக்கிறாரு. இவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த செலோ அப்படின்ற ஒரு இசைக்கருவி உலகம் முழுக்க ஒரு தனித்துவமாக அதை மட்டுமே வச்சு வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை உலக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதன்படி இந்த செலோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதனால தான் இன்னைக்கு அந்த பேப்லோ கேசல்ஸ் அப்படின்றவங்களுடைய பர்த்டேவை நினைவு கூர்ந்து இந்த செலோ இசைக்கருவியை கௌரவிக்கிறதுக்காகவும் அதை வாசிக்கக்கூடியவங்களை